Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Paytmல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படினா என்ன? நம்ம செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய Paytm வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட Paytm வந்து ஓபன் பண்ணிட்டேன். Paytm ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு டு பேங்க் ஆர் செல்ஃப் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டு பேங்க் ஆர் செல்ஃப் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேங்க் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேங்க் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். சென்ட் மணி டு எனி பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இரண்டாவதா டு செல்ஃப் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. டு செல்ஃப் அக்கவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் டு செல்ஃப் அக்கவுண்ட் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சென்ட் மணி டு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்க வந்து உங்களுடைய Paytmல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இப்போ நீங்க வந்து 2-3 பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயம் தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கே நம்ம வந்து மணியை சென்ட் பண்றது, நமக்கு நாமே மணி சென்ட் பண்றது பேர் தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம எதுக்கெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல மணி அமௌண்ட் அதிகமா இருக்கு, இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்ல கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த அக்கவுண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படினா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்க்கு மணியை சென்ட் பண்ணக்கூடிய அந்த தேவை உங்களுக்கு இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து சென்ட் பண்ணுவீங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த பேஜ்க்குள்ள வந்துறீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு டீடைலா புரியும். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Paytmல 2 பேங்க் அக்கவுண்ட் தான் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. நான் வந்து இந்தியன் பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் 2 அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இதுல இந்தியன் பேங்க்ல ₹102 இருக்கு, ஸ்டேட் பேங்க்ல ₹153 இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்க்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கீழ இரண்டாவதா இருக்கக்கூடிய அந்த அக்கவுண்ட்ல இருந்து மேல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த அக்கவுண்ட்க்கு மணியை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன். ஓகே, இப்போ அதனால நீங்க வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு இப்போ நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி அனுப்பணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்க்கு தான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், அனுப்ப போறேன். அதனால இந்தியன் பேங்க் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு எவ்வளவு அனுப்புறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அனுப்பக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ₹10 என்டர் பண்ணிட்ட பிறகு இதுல ப்ரோசீட் செக்யூர்லி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ப்ரோசீட் செக்யூர்லி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். பேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய Paytmல 3-4 பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படினா அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க வந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்க்கு மணியை சென்ட் பண்ண போறீங்க. இப்போ நீங்க இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்க்கு மணியை சென்ட் பண்ண போறீங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து தான் மணி வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். அதனால நீங்க சரியான பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ஸ்டேட் பேங்க் தான் காமிக்குது. அதனால அதையே நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே செக்யூர்லின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த பே செக்யூர்லி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பே செக்யூர்லி ₹10 இருக்கு. இது வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பே செக்யூர்லி கிளிக் பண்ணும்போது யுபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க இதுல ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அதனால ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின்னை என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது இப்போ அடுத்த பேஜ்ல சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்க்கு இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா மணி சென்ட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம டோட்டலா பேக் வந்துட்டு இப்போ நம்மளுடைய அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு திரும்ப Paytm ஆப்பை ஓபன் வந்து பண்ணிடுறேன். இது போல நீங்க ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. அப்பதான் கரெக்ட்டா காமிக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நம்ம இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்க்கான பேலன்ஸை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக் பேலன்ஸ் பாருங்க, இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நேரா அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ யுபிஐ பின் என்டர் பண்ணிட்டு இப்போ ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க நமக்கு பேலன்ஸ் ₹112 இருக்கு. இதுக்கு முன்னாடி ₹102 இருக்கு இருந்தது. இப்போ ₹112 இருக்கு. இப்போ ₹10 சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் பார்க்கலாம். இப்போ ₹143 இருக்கு. இதுக்கு முன்னாடி ₹153 இருக்கு. இப்போ இதுல இருந்து ₹10 அதுக்கு சென்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படி தான் ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இப்படி தான் நம்ம செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.